இப்படி கூட வச்சிருக்கலாம். பேரரசருடைய பிறந்த நாள் 1350வது பிறந்த நாள் இந்த வருஷம். அதுக்கு வந்துச்சா கூட கொஞ்சம் மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கும். தமிழகத்துல வேற எந்த தங்களுடைய அடையாளமாக காட்டக்கூடிய தமிழ் சாதிகள் 1000க்கும் மேற்பட்ட சாதிகள் தமிழகத்தில் இருக்கு. எந்த சாதிக்கும் இல்லாத பெருமை இந்த முத்தரையர் சமூகத்துக்கு இருக்கு. அது என்னன்னா 1350 பேரரசர் பெரும்பெருகு முத்தரையருடைய பிறந்த நாள். எல்லாம் நாங்க ஆண்ட சாதி, 1000 கால வரலாறு கொண்ட சாதி அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுவாங்க. 1000 சாதி இந்த தமிழகத்தில் இருந்தாலும் கூட 1350வது பிறந்த நாளை கொண்டாட போற பேரரசன் இந்த சமூகத்தினுடைய வரலாற்று அடையாளம் பேரரசர் பெரும்பெருகு முத்தரையர் தான். பாரம்பரியத்தினுடைய அடையாளம், வீரத்தினுடைய அடையாளம் பேரரசர் பெரும்பெருகு முத்தரையர். வரலாறு மிகப்பெரியது, நீண்ட நெடிய வரலாறு கொண்ட சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். ஆனா என்ன நடக்குது தமிழகத்தில் பார்த்தா, சொந்த சமூகத்தை சார்ந்தவன் ஒரு இடத்துல கொடியேற்றணும் அப்படின்னு சொன்னா சொந்த சமூகத்தை சேர்ந்தவனே எதுக்குறான். மிருகம் தான் இந்த வேலையை செய்யும். அவரு மிருகம் இன்னொரு மிருகத்தை தான் அடிச்சு சாப்பிடும், மனுஷன் செய்ய மாட்டான். வேற எந்த சமூகமே தமிழகத்தில் சொந்த சாதிக்காரனை வெறுக்கிறது இல்ல, சொந்த சமுதாயத்தினுடைய அடையாளங்களை அழிப்பதற்கு முற்படுவதில்லை. ஆனா நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பகுதியிலுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கோஷம் போடுவோம், கொடி பிடிப்போம். அவனுடைய அந்த கொடியை என்னுடைய கொடின்னு சொல்லுவோம். எவ்வளவு மங்களகரமான இந்த கொடி, தமிழர் தேசத்தினுடைய கொடி. இந்த கொடியை ஒரு பகுதியில் ஏற்றும் போது சொந்த சமூகத்தை சேர்ந்தவன் எதுக்குறான் இந்த பகுதியில, அதுக்கு நியாயம் கற்பிக்கலாம். காலம் காலமா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுகிற ஓட்டு வாங்குற மிஷின் பார்த்திருப்போம். எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு நம்ம போடுற ஓட்டை வாங்குற மிஷினை பார்த்திருப்போம். இவன் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுகிற மிஷினா இருக்கான். தமிழகம் முழுக்க எங்க கொடுத்திருக்கான்? பட்டா இல்லாம பல தலைமுறைகளா வாழ்ற நம்ம மலையில வாழ்றோம், கிராமத்துல வாழ்ற நமக்கு பட்டா கிடையாது. இந்த நாட்டினுடைய குடிமகனாவே நம்மளை மதிக்கிறதுல காரணம், நமக்குன்னு ஒரு ஜாதி இல்ல, நமக்குன்னு ஒரு கட்சி இல்ல, நமக்குன்னு ஒரு சங்கம் இல்ல. இப்ப ஒரு கட்சி வந்திருக்கு, தமிழர் தேசம் கட்சின்னு. இது நமக்கான கட்சி. நீ ஆதரவு தரவா கூட எதிர்க்காத. எதிர்த்தின்னு சொன்னா பேரரசருடைய அந்த 17 கிலோ வாள் உன்னை வந்து வெட்டிக்கணும். நான் வெட்ட மாட்டேப்பா, 17 கிலோ வாள். இந்த சமூகத்தை எதிர்ப்பவர்கள், இந்த சமூகத்திற்கு எதிராக நடப்பவர்களை பேரரசர் பெரும்பெருகு முத்தரையர் வேறும் வேறொரு மண்ணும் இல்லாம பண்ணிடுவார். தம்பிங்கெல்லாம் கோபப்படலாம் தேவையில்லை. இவன் எதுக்குறான், இவன் நமக்கு எதிராக போறான், நம்ம வச்சிருக்க அந்த பிளக்ஸை எடுக்க சொல்றான், நாம ஏதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு சொன்னா அதுக்கு ஆதரவு தர மாட்டான், எதிர்ப்பு தெரிவிக்கிறான். எத்தனை காலத்துக்கு எடப்பாடி உடனே காப்பாற்றுவோம்? எத்தனை காலத்துக்கு ஸ்டாலின் உடனே காப்பாற்றுவோம்? நாங்க இருக்கோம் பக்கத்துல. இந்த இடத்துல அதிமுகவோ திமுகவோ கபடி போட்டி நடத்திருக்காங்க. வரும்போது தம்பிங்க சொல்றான், அவங்களுக்கு ஈக்குவலா நடத்தணும்னு சொன்னா பாருங்க. இந்த சாதி அரசியல்ல பல அடிகளை முன்னேற்றி வச்சுட்டு போயிட்டே இருக்கு. முன்னோக்கி வைக்குது அடிகளை, பல அடிகளை வைக்குது. உள்ளாட்சியில் வந்த பாச்சா படிக்காது. நாங்க பெரும்பான்மையான இடத்துல அதிமுகவோ திமுகவோ குறைந்த எண்ணிக்கையில் இருக்க சாதிக்கு கவுன்சிலருக்கான வாய்ப்பு, பஞ்சாயத்து வாய்ப்பு, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு நீங்க கொடுத்துன்னு சொன்னா
வெளியே போன நாய என் கிராமத்துக்குள்ள நுழையாதுன்னு சொல்ல போறோம். இனிமேல் நடக்க போகுது. ஒழுங்கும் மரியாதையா அதிமுகவும் திமுகவும் முத்தரையர் பெரும்பாலான இடத்துல உனக்கு உள்ளாட்சி பிரதிநிதி வரணும்னு சொன்னா ஒரு முத்திரை எனக்கு கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னா நீ தோற்கடிக்கப்படுவாய். நீ தோற்கடிக்கப்படுவாய். ஏன்னா தமிழர் தேசம் வந்துருச்சு. எப்படி வன்னியர் சமூக மக்களுடைய ஒற்றை பிரதிநிதி, ஒற்றை அரசியல் பிரதிநிதி பாட்டாளி மக்கள் கட்சியோ, பழைய சமூக மக்களுடைய ஒற்றை பிரதிநிதி, ஒற்றை அரசியல் பிரதிநிதி விடுதலை சிறுத்தைகளோ, அது மாதிரி தமிழகம் முழுக்க வாழுகிற தென் தமிழகத்திலும் மத்திய தமிழகத்திலும் பெரும்பான்மையாக வாழுகிற இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய தமிழகம் முழுக்க அறியப்படுகிற ஒற்றை தலைமை தமிழர் தேசம் கட்சி. இதனை ஏற்றுக்கதான் ஆகணும். ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோ, வேறும் வேறு